Welcome to the Research Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனை இட்லி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது இட்லி மாவு. இந்த இட்லி மாவு வச்சு தான் நம்ம இந்த டிஷ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பாசிப்பயிறு 100 கிராம், அதாவது 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். வெல்லம் 50 கிராம், ஏலக்காய் 3. இது ரொம்பவே சூப்பரான டிஷ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிதமான தீயில் இந்த பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இந்த பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது சீக்கிரமாக வெந்துடும். ரெண்டாவது நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். மெஷரிங் கப்பில் இந்த கப்புக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம். அந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். வீட்டில் நீங்கள் டம்ளர் மெஷர்மெண்ட் எடுத்தால் 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை வேக வச்சிடலாம். குக்கரில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 செம்பு தண்ணி இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பை உள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு நல்லா வேகணும். மூடி போட்டு மூடியாச்சு. விசில் போட்டு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4 விசில் வந்தவுடனே அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இட்லிக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நாலு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும். குக்கரில் ஆவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். வடித்த தண்ணியை தூக்கி ஊற்ற வேண்டாம். இதில் ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இட்லி தட்டில் எண்ணெயை தடவிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெல்லத்தோட 3 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் தான் இது கொஞ்சம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இட்லி ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். இது நம்மளுடைய பாரம்பரிய உணவு. இந்த டிஷ்ஷை நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த டிஷ்ஷை ஒரு வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன். இதில் வெல்லம் நம்ம சேர்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம். அவ்வளோதான், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இட்லி தட்டில் மாவை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. இந்த இட்லி பேர் செனை இட்லி சொல்லுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுப்பாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ அதை உள்ளே வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை அந்த மாவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி இட்லி தட்டை உள்ளே வச்சதுக்கப்புறமா பாசிப்பருப்பை எடுத்து வச்சிங்கன்னா நம்ம அதுக்கு மேலே திரும்பி மாவு ஊற்றும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் பாசிப்பருப்பை வச்சாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இட்லி மாவை ஊற்றணும். இந்த மாதிரி இட்லி மாவை லைட்டாக ஊற்றுங்க. அது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். இதுக்கு தான் உள்ளே வச்சுட்டு ஊற்ற சொன்னது. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஊற்றும்போது. இந்த செனை இட்லி உங்கள் வீட்லேயே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. இந்த செனை இட்லியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சாச்சு. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின இட்லி எவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே செமையாக இருக்குது. இப்போது இதை எடுத்துடலாம். சூப்பரான செனை இட்லி ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ உங்களுக்காக ஒரு இட்லி பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.